உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. நாள் உங்களோடு கூட ஒரு தேவை செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இதோ இந்த பரிசுத்த வேதாகமம், அதாவது இந்த வேத ஆகமம், இந்த நன்னறி புத்தகமாகிய பைபிளில் இருந்து நான் ஒரு சங்கீதத்தை உங்களுக்காக வாசிக்க பிரியப்படுகிறேன். சங்கீதங்கள் புத்தகத்திலே 23வது அத்தியாயத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் நின்று கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அப்படி என்று அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே ஆரம்ப வசனம் எனக்கு மிக பிரியமான ஒரு வசனம். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அதாவது இறைவன் இயேசு என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், என்னை பாதுகாப்பவராக இருக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுப்பவராக இருக்கிறார், எனக்கு அடைக்கலம் கொடுப்பவராக இருக்கிறார், என்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், என்னோட கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, எனக்கு நல்ல வழியை காட்டுறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய வாழ்க்கைக்கு அவர் எனக்கு பாத்திரராக இருக்கிறார். அதாவது இந்த வாழ்க்கையிலும் சரி, இந்த பூலோக வாழ்க்கையிலும் சரி, இந்த பூலோகத்தை விட்டு கடந்து செல்கிற வாழ்க்கையிலும் என்னுடைய ஆன்மாவை காப்பாற்றி அதை மூச்சோலகம் கொண்டு செல்லுகிற ஒரு நல்ல இறைவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அங்கு வாசிக்கிறோம். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டு அவர் அது பிறகு சொல்லப்பட்டது என்னது? அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அதாவது ஒரு நல்ல மேய்ப்பன் பாருங்க, ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற பொழுது அந்த ஆடுகள் பட்டினி கிடந்து செத்து போகட்டும் அல்லது பட்டினி கிடந்து இறந்து போகட்டும் என்று சொல்லி அது அப்படி நினைக்கிறது இல்லை. இந்த ஆடுகள் அவனுக்கு பலன் கொடுக்கிறதான அப்படினால அந்த ஆடுகள் மேலே பற்றுதல் வைத்து அந்த ஆடுகளை பராமரிக்கிறார். நல்ல புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் சென்றதை மேய்க்க விடுகிறான். அதுக்கு பின்னராக தண்ணி காட்டுகிறான், தண்ணீர் குடிக்கும்படி கொண்டு போய் விடுகிறான். பிறகு தொழுவத்துக்குள்ள நடத்தி அந்த ஆடுகளை பாதுகாக்கிறான். அநேக அந்த ஆட்டு பண்ணை வைகளுடைய பண்ணைகளில் போய் பார்க்கலானால் அங்கே எண்ணெய்கள் பூசி அந்த பூச்சிகள் கடித்து அந்த ஆடுகள் நோய்வாய்ப்படாத படிக்கு அந்த எண்ணெய்கள் பூசி அந்த ஆடுகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். இவ்விதமாக அந்த ஆடுகளை பார்க்கிற வைத்தியர்கள் கூட உண்டு. இவ்விதமாக அந்த மெய்ப்பன், அந்த ஆயன் தன்னுடைய ஆடுகளை கவனிக்கிறான். இறைவன் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவைகளை பார்க்கலும் மேலானவர்கள், நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகள், புத்திரர் என்று சொல்லுகிறார். நாம் யாரு? நாம் இறைவன் இயேசுவினுடைய புத்திரர், அதாவது பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இறைவன் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதன் பொருள் என்ன? இறைவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்து ஒரு எங்களை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு வழியை காட்டு, எங்களுக்கு உபதேசித்து, இதோ ஒரு வழி இருக்கிறது, அதன் மூலமாக உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உங்களுக்கு ஆதரிப்பு கிடைக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவதற்காக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இரண்டாவதாக, அவர் அணைக்கிற பாதுகாக்கிற தேவன் மாத்திரமில்லை, எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கருமங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன? சிலர் சொல்வார்கள், ஐயோ நான் செய்த தவறுல உணர்ந்து மனம் நொந்து போனால் அந்த எனக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும், அதாவது நான் செய்த குற்றங்கள் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அது பொய். அப்படி குற்றம் நீங்கி பாவம் நீங்கி போகாது. நீ செய்த பாவம், உன்னுடைய பெற்றார் செய்த பாவம், பெற்றார் செய்த பாவம் தலைமுறையாக அந்த குடும்பத்தை சார்ந்து அது தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவர் இறைவன் இயேசு மாத்திரமே. காரணம் என்ன? நமக்காக சிலுவையிலே அவர் தம்மை பலியாக்குகிறார். அவரை ஆணிகளால் அடித்து அவரை கொலை செய்கிறார்கள். அதன் பின்னர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருகிறார்.
ஸோ அந்த மரணம் உயிர்த்தெழுதல் எங்களுடைய பாவங்களை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார். அவர் மரித்த பின் 3ஆம் நாள் அவர் இறைவனாக மீண்டும் நமக்கு முன்பதாக நிற்கிறார். இது ஒன்றும் இறைவன் இயேசு ஜீவிக்கிறார். இந்த இயேசு எங்களுடைய பாவங்களை கழுவ மன்னிக்க வல்லவர். அவருடைய ரத்தம், அவர் நமக்காக பலியாக சிந்திய அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவ, எங்களுடைய கர்மங்களை கழுவ வல்ல ரத்தமாக இருக்கிறது. எந்த பாவம் என்றாலும் சரி. பாருங்க, உலகத்துல பாவம் இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் நினைப்பான் இருந்தால், நான் செய்த தவறுகளுக்காக நான் மனம் நொந்தால் பாவம் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தால் அது தன்னைத்தானே ஏமாற்றுவதாகும். உன்னுடைய பாவம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கும். நீ திரும்ப திரும்ப பாவத்தை செய்து கொண்டே தான் இருக்க போகிறாய். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் இறைவன் இயேசு உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறது. மன்னிப்பது மாத்திரமல்ல, இந்த பாவத்திலிருந்து விடுதலையும் அவர் கொடுக்க வல்லவ தேவனாக இருக்கிறார். அதனால் தான் இறைவன் இயேசு உங்களுக்கு தேவை. ஒரு இறைவனை பற்றி நான் பேசுகிறேன். இது சில தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எதற்காக தன்னுடைய சமயத்தை பறைசாற்றுகிறார்கள் என்று சிலர் கருதுகிறார்கள். அது ஒரு தவறான கருத்து. இறைவனை பற்றி ஒரு மனுஷனுக்கு சொல்லுவது தவறு அல்ல. அதை புரிந்து கொள்ளுறவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுறபடினால்தான் தவறுகள் விளைகிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் யாருடனும் துன்பத்துக்கோ சண்டைக்கோ சச்சரவுக்கோ போறது கிடையாது. ஒருவேளை பாவத்தில் விழக்கூடும். அதற்காக மீண்டும் அவர்களுக்கு மீட்பு தேவை. ஆனா அது தவிர மற்றபடி கிறிஸ்தவர்கள் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்கிறதில்லை. பிரியமானுள்ளே, காரணம் என்ன? இந்த இறைவனுடைய அன்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதை இந்த சுவிசேஷத்தை நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறார்களே தவிர மற்றபடி அல்ல. இது உங்களுடைய டிசிஷன். இது உங்களுடைய முடிவு. It is your decision. You have to take a decision about your life. This is your life, your future and your eternity. So which means நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போன, உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, நீங்க அப்படியே இறந்து போய்விட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் கண்ணை மூடின அடுத்த வினாடியே நீங்கள் நரகத்தில் விழித்திருப்பீர்கள். பொல்லாத தூதர்கள் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு சென்று உங்களை மரணத்துக்குள்ளே, அந்த மரண உலகமாகி அந்த பாதாளத்துக்குள்ளே, அந்த நெருப்பு எரிகிற அந்த உலகத்திலே கொண்டு போய் உங்களை போட்டு அங்கே சித்திரவதை செய்வார்கள். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. நீங்கள் இந்த சுடலையோட மையானத்தோட வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைக்கவே கூடாது. அதுக்கு பிறகுதான் நித்திய வாழ்க்கை ஆரம்பம் ஆகிறது. அதாவது முடிவற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீங்கள் மோட்ச உலகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இறைவன் இயேசு தேவை. இது நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம். நீங்கள் எத்தனை 1000 தேவர்களை வழிபட்டாலும் இந்த சிலாக்கியம், இந்த பாக்கியம், இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடையாது. நான் என்னுடைய காலத்திலே, இந்துவாக இருந்த காலத்திலே, நான் அறியாமையின் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். நான் இறைவனை தேடி இருக்கிறேன். ஆனால் அந்த உண்மையான இறைவன் எனக்கு முன்பதாக நின்ற பொழுது இவரே இறைவன் என்று நான் அறிந்து கொண்டு, அவர் என்னை மீட்டுக் கொண்டபடினாலே நான் அவரை அறிந்து கொள்ள முடிந்தது. அது முதல் என்று நான் ஒரு பிரசங்கியாக, ஒரு போதகராக இருந்து வருகிறேன். பிரியமானவர்களே, இறைவனை கண்ணுக்கு, அதாவது என்னுடைய கண்களால் தரிசித்த ஒருவன் நான். இறைவன் இயேசு கிறிஸ்து என்னுடைய அறையிலே நான் அவருடைய என் கண்களால் நான் தரிசித்திருக்கிறேன். அதனால தான் அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இறைவன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு இலக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நரகத்துக்கு சமானம். காரணம் என்ன? ஒரு சோம்பேறி தான் அப்படியான வாழ்க்கை வாழ்வான். நாளைக்கு பரவாயில்ல, எப்படியாவது இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வாழுகிறார்கள் சிலர். அப்படி வாழுவது தவறு. உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படவும். தனிமையில் இருக்கிற பொழுது சிந்தனைகள் மேலோக்கத்தில் வந்து உங்களுடைய மனதிலே பல சிந்தனைகள் தோன்றும். உங்களுடைய தனிமை உணர்வுகள் உங்களை வாதிக்கும். மற்றும் ஐயா, எனக்கு வேலை இல்லையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறதுங்கிற ஒரு பயம் ஏற்படும். இன்னும் பல நோக்கங்கள், பல எண்ணங்கள் மேலே தோன்றி மிதந்து அது உங்களுக்குள்ளே கலக்கத்தை ஏற்படுத்தும். சில சமயங்கள் இரவில் உங்களால் தூங்க முடிகிறதில்லை. காரணம் என்ன? நீங்கள் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். அதனால் தான் இறைவன் சொல்லுகிறார், அவர் இறைவன் இயேசு எங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். எங்களை வழிகாட்டுகிற, வழி நடத்துகிற, ஒரு இலக்கையில கொண்டு சேர்க்கிற ஒரு இறைவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு கார் வண்டி கொள்வதற்காக